முன்ஜென்மம் பாவ புண்ணியம் பற்றியெல்லாம் மூட நம்பிக்கை கருத்துக்களை மாணவர்கள் மத்தியில் விதைத்தார் என்கிற காரணத்திற்காக மகாவிஷ்ணு ஒரு சில தினங்களுக்கு முன்பு கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு அவர் இப்போது சிறையில் தான் இருக்கிறார். 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் விமான நிலையத்திற்கே போய் அவரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். மகாவிஷ்ணுனுடைய அந்த பேச்சினுடைய அந்த தாக்கம் குறைவதற்கு முன்பே இன்னொரு பேச்சு சமூக வலைதளங்கள் முழுக்க பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. மகாவிஷ்ணு பேசிய அதே கருத்தை இன்னொருவர் பேசியிருக்கிறார். யாரு? இந்த முறை மகாவிஷ்ணு பேசிய அதே கருத்தை பேசியிருப்பது ஏதோ ஆன்மீக சொற்பொழிவாளர் இல்ல, மாறாக பகுத்தறிவு பகலவனுடைய வாரிசுகள் என்று தங்களை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மூத்த அமைச்சர் பேசியிருக்கிறார். அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் மாணவர்களிடையே உரையாடுகிற போது நிறைய செய்திகளை குறிப்பிட்டு பேசுகிறார். பேசிவிட்டு வர்றப்போ அவர் பேசிய ஒரு கருத்து இருக்கிறது இல்லையா? என்ன கருத்து பேசியிருக்கார் அப்படின்னா, போன ஜென்மத்துல, அதாவது போன பிறவியில பாவம் பண்ணவங்களுக்கு ஆண் பிள்ளைகளா பிறக்கும், அதே நேரத்துல போன பிறவியில புண்ணியம் பண்ணவங்களுக்கு பெண் பிள்ளைகளா பிறக்கும் என்று சொல்லி பெண் பிள்ளைகளை எல்லாம் புகழ்ந்து அவர் நிறைய செய்திகளை பேசுகிறார். நம்ம என்ன கேட்கிறோம்? ஆண் பிள்ளைகளாக பிறப்பது அவ்வளவு மோசமான செயலா? அவ்வளவு கேவலமான செயலா? ஆண் பிள்ளைகளாக பிறப்பது பாவ செயலா? இது என்ன மாதிரியான ஒரு கருத்து? மகாவிஷ்ணு அவர்களை என்ன காரணத்திற்காக நீங்கள் கைது செய்தீர்கள்? முன்ஜென்மம் பத்தி பேசுறாரு, பாவ புண்ணியம் பத்தி பேசுறாரு, மறுபிறவி பத்தி எல்லாம் பேசுறாரு. அவருடைய இந்த பேச்சு ஒரு மூட நம்பிக்கை பேச்சு. அவருடைய இந்த பேச்சு மாணவர்கள் மத்தியிலே விதைக்கப்படுவதன் மூலமாக மாணவர்களுடைய மனதளவில் மாணவர்கள் உளவியல் ரீதியா அவங்க பாதிக்கப்படுவாங்க என்று சொல்லி அவரை கைது செஞ்சீங்க இல்லையா? அப்படிதான் கைது செஞ்சீங்க. மாற்றுத்திறனாளிகள் குறித்து அவர் பேசிவிட்டார், இந்த காரணத்திற்காக கைது செய்தோம் என்றெல்லாம் சொல்லி கைது செஞ்சீங்க. சரி, இப்போ அதே கருத்தை உங்களுடைய அமைச்சர் ஒருவரே பேசியிருக்கிறாரு. யாருமே கண்டிக்கவே இல்லையே அமைச்சருடைய பேச்சை. அமைச்சருடைய பேச்சு கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்கள் முழுக்க பலராலும் பகிரப்பட்டு வருகிறது. மகாவிஷ்ணு பேசினார் என்பதற்காக கைது செய்தீர்களே, மகாவிஷ்ணு பேசி அதே கருத்தை இவரும் பேசியிருக்கிறார். இவரை எப்போது கைது செய்ய போகிறீர்கள் என்கிற கேள்விகள் தொடர்ந்து பலராலும் சமூக வலைதளங்கள் முழுக்க எழுப்பப்பட்டு வருகிறது. அமைச்சர் காந்தி அவர்கள் பேசிய இந்த பேச்சு கடந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பள்ளிக்கூடத்தில் அவர் பேசியதாக செய்திகள் வருகிறது. அவர் எப்போ வேணாலும் பேசியிருக்கட்டு, அவர் பேசிய கருத்து சரியா இல்லையா? அமைச்சர் காந்தியுடைய பேச்சை திமுக ஆதரிக்கிறதா? நீங்க தான் சொல்லணும். திமுக தலைமை ஆதரிக்கிறதா? திமுக அரசு ஆதரிக்கிறதா? திமுக ஐடி விங்கை சார்ந்தவர்கள் மகாவிஷ்ணுவுக்கு எதிராக அவ்வளவு கருத்துக்களை பதிவு செய்தீர்கள் இல்லையா? மகாவிஷ்ணு கொச்சைப்படுத்தி விட்டார், மாற்றுத்திறனாளிகளை தவறாக பேசிவிட்டார், மாணவர்கள் மனதில் தவறான கருத்தை விதைத்து விட்டார், மூட நம்பிக்கை பேச்சாளர் என்றெல்லாம் அவரை சொல்லி கைது செய்தீர்கள் இல்லையா? அவருக்கு எதிராக கொந்தளித்தீர்கள் இல்லையா? இப்ப காந்திக்கு எதிராக யாருமே பேசலையே. ஏன் பேசல? என்ன பிரச்சனை? அது மகாவிஷ்ணு ஒரு சங்கி, அதனால அவரை கைது செஞ்சோம். சரி, மகாவிஷ்ணு சங்கி என்றால் மகாவிஷ்ணு பேசி அதே கருத்தை பேசியிருக்கக்கூடிய காந்தி யாரு? பகுத்தறிவு பகலவனா? என்னது இது? எப்படி பார்ப்பது? அப்ப திமுக காரர்களுக்கு ஒரு நிலைப்பாடு, மற்றவர்களுக்கு இன்னொரு நிலைப்பாடா? நடப்பது எல்லோருக்குமான ஆட்சி. நீங்க தானே பேசுனீங்க, ஸ்டாலின் அவர்கள் தானே பேசினார். யார் தவறு செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்குவேன் என்று பேசியது யாரு? நீங்க தானே பேசுனீங்க. உங்கள் அமைச்சரே பேசியிருக்கிறாரே. இது ஒட்டுமொத்த ஆண்களையும் இழிவுபடுத்தக்கூடிய வேலை இல்லையா? ஒட்டுமொத்த ஆண் பாலினத்தையே கொச்சைப்படுத்தக்கூடிய வேலை இல்லையா? அவரே ஒரு ஆண் தான். ஆர் காந்தி அவர்கள் ஆண் தானே. காந்தி அவர்கள் ஆணாக பிறந்ததற்கு அவர் போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் செஞ்சாரா? இல்லை அவருடைய பெற்றோர்கள் பாவம் செய்தார்களா? எதற்காக அவர் ஆணாக பிறந்தார்? அவர் தான் சொன்னார், ஆணாக பிறப்பது போன ஜென்மத்தில் பாவம் செஞ்சாதான் ஆணா பிறப்பாங்க அப்படின்னு. இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு? மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தி விட்டார், கொச்சைப்படுத்தி விட்டார், அவருடைய பிறப்பை தவறாக பேசிவிட்டார் என்கிற காரணத்திற்காக மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டார் என்றால் ஒட்டுமொத்த ஆண் பாலினத்தையே கொச்சைப்படுத்தி பேசியிருக்கிறார் ஆர் காந்தி. உடனடியாக அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டுமா இல்லையா? செய்ய மாட்டாங்க. மகாவிஷ்ணு பேசிய கருத்தில் நமக்கு உடன்பாடு இல்லை. அதை நம்ம ஏற்கனவே விரிவாக கடந்த காணொலிகள்ல பேசியிருக்கிறோம். மகாவிஷ்ணு அவர்கள் அந்த இடத்தில் அந்த பேச்சை தவிர்த்திருக்க வேண்டும். இது போன்ற பேச்சுகள் எல்லாம் மாணவர்கள் மத்தியில் பேசப்பட வேண்டிய கருத்துக்கள் இல்லை என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. ஆனால் அதே நேரத்தில் அவரை போய் இந்த அளவிற்கு போய் தீவிரவாதி போன்று, ஒரு பயங்கரவாதி போன்று 200 காவலர்களோடு போய் விமான நிலையத்திலே வைத்து அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டிய தேவையில்லை.
அதை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னால் திசை திருப்பக்கூடிய அரசியல் இருக்கிறது என்பது பற்றி விரிவாக நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இப்ப அவரை நீங்க கைது செஞ்சிட்டீங்கன்னா அவரை போன்று பேசக்கூடிய மற்ற நபர்களையும் கைது செய்யணுமா இல்லையா? இல்லைன்னா அவரை வெளியே விடுங்க. எதுக்கு இந்த பாரபட்சம்? எதுக்கு இந்த பாரபட்சம்? இப்ப இந்த வேலையை ஆர் காந்தி மட்டும் செய்யல, தொடர்ந்து திமுக அமைச்சர்கள் இந்த வேலையை தான் செஞ்சுட்டு வர்றாங்க. சேகர் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அறநிலைத்துறையினுடைய அமைச்சர். அவர் திமுக அமைச்சரா இல்லை பாஜக அமைச்சரான்னு தெரியாத அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் இருக்கிறது. அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கையில கயிறு கட்டி இருக்கிறாரு, பச்சை கயிறு. அது என்ன பச்சை கயிறு? எதுக்கு கட்டி இருக்கிறீங்க? மூட நம்பிக்கை இல்லை உங்களுக்கு, நீங்க எல்லாம் பகுத்தறிவாதிகள். அப்ப எதுக்கு கயிறு கட்டணும் கையில? அமைச்சர் ஆனந்த் மனோ தங்கராஜ் அவர்கள் ஈஷா யோகா மையத்துல ஜக்கி வாசுதேவோட நிகழ்ச்சியில போய் நிக்கிறாரு. அங்க போய் என்ன செஞ்சாருங்கிற செய்திகள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. செஞ்சி மஸ்தான் அவர் ராமர் கோயில் கட்டுறதுக்கு நிதி அனுப்பிட்டு இருக்கிறாரு அவரு. இதெல்லாம் பாக்குறப்போ உண்மையிலே இவர்கள் திமுக அமைச்சர்கள் தானா இல்லை பாஜக அமைச்சர்களா என்கிற கேள்வி எழுகிறது. நம்ம ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தோம், இவர்கள் பாஜகவை எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பாஜக தமிழ்நாட்டில் எதையெல்லாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறதோ அதையெல்லாம் அப்படியே இவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தமிழ்நாட்டில் RSS தமிழ்நாட்டு கிளை தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடர்ச்சியாக நாம் பேசிக்கொண்டே இருந்தோம். அதெல்லாம் இப்போது ஒவ்வொன்றாக இவருடைய செயல்பாடுகள் மூலமாக, இந்த அமைச்சருடைய பேச்சுகள் மூலமாக அது தெளிவாக உறுதியாகிறது. மகாவிஷ்ணு அவருடைய அந்த பேச்சின் போது அமைச்சர் அன்பில் மகேஷுக்கு எதிராக திமுகவினுடைய ஐடி விங் அவரை எதிர்ப்பது போன்று நாடகம் ஆடினார்கள். நாடகம் ஆடிவிட்டு என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கட்சியில யார் தவறு செய்தாலும் நாங்கள் உடனடியாக எதிர்ப்போம், எதிர்த்து கேள்வி கேட்போம். அதுதான் திமுக, அதுதான் திமுக தொண்டர்கள். திமுக தொண்டர்களுக்கு தான் அந்த தைரியமும் துணிச்சலும் இருக்கிறது. எங்கள் அமைச்சரே இருந்தாலும் நாங்கள் தவறென்றால் கேள்வி கேட்போம் என்று பேசிய திமுகவினுடைய தொண்டர்கள், திமுகவினுடைய நிர்வாகிகள், திமுகவினுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள், இவர்களில் எத்தனை பேர் ஆர் காந்தியினுடைய இந்த பேச்சை கண்டித்தீர்கள்? ஒருத்தர் இல்ல, கண்டிக்கல, பேசவே இல்லை. அப்படி ஒரு சம்பவம் நடந்தது போன்றே பேசல யாருமே. திமுகவினரை விடுங்கள், எத்தனை ஊடகங்கள் இதே ஒரு விவாத பொருளாக மாற்றியது. மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்ட போது எத்தனை ஊடகங்கள் பேசியது? முழு நேரமா இதுதான். அதுதான் பிளாஷ் நியூஸ், பிரேக்கிங் நியூஸ், எல்லா நியூஸுமே அதுதான். மகாவிஷ்ணு மட்டும்தாங்க கண்டது. 3 நாள் 4 நாட்களுக்கு மகாவிஷ்ணு மட்டும்தான் கண்டது. அப்ப மகாவிஷ்ணுவினுடைய பேச்சை அந்த அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசிய, விவாத பொருளாக்கிய இந்த ஊடகங்கள் அதே போன்ற கருத்தை பேசிய ஆர் காந்தியினுடைய பேச்சுக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல? ஏன் அதை விவாத பொருளாக மாற்றல? மகாவிஷ்ணு ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர். இவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இல்ல, இவர் ஒரு அமைச்சர், 8 கோடி மக்களினுடைய பிரதிநிதி, தமிழ்நாட்டு அரசினுடைய அமைச்சரவையில் அங்கம் வைக்கக்கூடிய ஒரு நபர். அவர் எப்படி பேசலாம் இது போன்ற கருத்தை? எப்படி பேசலாம்? இதை பேசுறதுக்கு ஆள் இல்லை, இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பதற்கு ஆட்கள் இல்லை. அதான் பிரச்சனை. எப்படி வட இந்தியா முழுக்க அங்குள்ள ஊடகங்கள் மோடியை பாதுகாக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறதோ, பாஜகவுடைய தவறுகளை எல்லாம் மூடி மறைக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிறதோ, அதே போன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் ஸ்டாலினுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது, திமுகவுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறது. திமுக மீது எந்த ஒரு சின்ன கரையுமே படித்துவிடக் கூடாது என்பதற்காக முழு நேரமாக இந்த ஊடகங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் ஆர் காந்தி அவர்கள் இப்படி ஒரு கருத்தை பேசியிருக்கிறாருங்கிற அந்த தகவலையே இவர்கள் செய்தியாக கொண்டு போய் சேர்க்கல. அதை சேர்த்திருக்கணுமா இல்லையா? சேர்க்க மாட்டாங்க, அப்படியே அமைதியாக இருக்கிறார்கள். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய செயல்பாடுகள், உங்களுடைய இது போன்ற நடவடிக்கைகள், நாடகங்கள் எல்லாவற்றையும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போ அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன பேசினாரு? ஏன் ஏரியாக்குள்ளாடி எப்படி நீ இப்படி பேசுவ? அன்பில் மகேஷ் அவர்கள் மகாவிஷ்ணுவை எச்சரித்தார் இல்லையா? அதே போன்றுதானே ஆர் காந்தி உங்க ஏரியால தானே பேசியிருக்கிறார், அரசு பள்ளியில் தானே பேசியிருக்கிறார். எச்சரிங்க, அவரையும் எச்சரிக்கை விடுங்கள், எச்சரிக்கை விடுங்க. மகாவிஷ்ணுனுடைய அந்த விவகாரத்திலேயே தலைமை ஆசிரியரை பேரளவுக்கு அவங்கள பலிகடா ஆக்குனாங்க. தலைமை ஆசிரியர் எதுக்கு நீங்க டிரான்ஸ்பர் பண்ணீங்க? முதன்மை கல்வி அலுவலர் அவருடைய வழிகாட்டுதலின்படிதான் நடந்திருக்கிறது அந்த நிகழ்ச்சி. ஆனா அவர் மேல இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையுமே இல்லை. முதன்மை கல்வி அலுவலருடைய அனுமதியோடு ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் அது துறை சார்ந்த அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப மகாவிஷ்ணு அந்த பள்ளிக்கூடத்தில் பேச வருவது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதை மூடி மறைப்பதற்காக தான் மகாவிஷ்ணு மேல மட்டுமே பழியை போட்டு அவரை டார்கெட் செய்யக்கூடிய வேலைகளை செஞ்சாங்க. உண்மையிலே இவர்கள் மூட நம்பிக்கைக்கு எதிரானவர்கள், இது போன்ற கருத்துக்களுக்கு எதிரானவர்கள் என்றால் ஆர் காந்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துவிட்டு உங்களுடைய பகுத்தறிவை நிரூபித்து காட்டுங்கள். இல்லை என்றால் நாங்கள் பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய நாடக கருத்துக்களை நிறுத்திக் கொள்ளுங்கள்.